ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருது. அதற்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, ஹாஃப் டே லீவ் விட்ருக்காங்க. எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு? அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, கொடிசியாக போகிறாங்க, ஒன்றுமே இல்லைங்கன்னா ஒரு 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 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி. முதலமைச்சர் வர்றாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க, ஏன்ப்பா ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டா? இந்த ட்ராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும். அதே தான் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப்பு. இன்றைக்கி கல்லூரிக்குள் நுழைஞ்சு, இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சு இதே ட்ராமா அங்கே பண்ணுறாங்க. அதுவும் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்குதா, இல்லை யாரோ செய்கிறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? இன்றைக்கி உதாரணத்திற்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படியே லீவ் விட்றீங்க? குழந்தைங்க படிக்கணும், தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது, எதுக்கு லீவ் விட்றீங்க? உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள் நடத்துறீங்க? இது எல்லாம் துரதிருஷ்டவசமானது. அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நேற்று இதுவும் ஒரு ஜிஓ வெளியிடுறாங்க, அதில் ஜாதியுடைய அது ரொம்ப தவறுங்கண்ணே. இங்கே பாருங்கண்ணே, இன்னைக்கு ஐயா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறார். ஆனால் ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர். அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர். கோயம்புத்தூரில் அந்த பாலத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும். காரணம், ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த பாலம். அங்கே ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும். நாங்கள் அதை மனதார வரவேற்கின்றோம். ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சு அதை மனதார வரவேற்கிறோம். எடிசன் ஆஃப் நம்ம ஊர். நாங்கள் ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா? இல்லை. நீங்கள் போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்டில் கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க. ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை? கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியலில் வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கிறீங்க. அதே போல் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யார் பேர் இல்லையே? ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை, எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை, யார் பேர் இல்லையே? ஏன் இல்லை? முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு? அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை, முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை. இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சி வைக்கலாமா? எத்தனை நாளைக்கு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க?